வேலே அயில்வேல் வெளிவேல் அருள்வேல் விளைவேல் வினைதீர்க்கும் வேலே நிலைபேறு உறும் வேலே மிகு ஞான வேலே விளங்கு வேலே. பாடல் பொருள். இப்பாடலில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் வேலாயுதத்தை போற்றி, வேலாயுதமே, கூர்மையான வேலாயுதமே, ஞானத்தை பிரகாசப்படுத்தும் வேலாயுதமே, திருவருளை தரும் வேலாயுதமே, நல்வினைகளை விளைவிக்கும் வேலாயுதமே, தீவினைகளை நீக்கும் வேலாயுதமே, நிலைத்த தன்மையுடைய வேலாயுதமே, மேலான ஞானத்தை தரும் வேலாயுதமே, ஒளிவீசும் வேலாயுதமே என்று போற்றுகிறார். விளக்கம். இப்பாடலில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் வேலின் பெருமைகளை அடுக்கிக் கொண்டே செல்கிறார். வேல் என்பது வெறும் ஆயுதமல்ல, அது ஞானத்தின் வடிவம், அருளின் வடிவம், வாழ்வின் ஆதார சக்தி என்பதை இப்பாடல் விளக்குகிறது. வேலே அயில்வேல் வேலே என்று தொடங்கி மீண்டும் அயில்வேல் கூர்மையான வேல் என்று சொல்வதன் மூலம் வேலின் தீக்ஷ்ண தன்மையையும் அசுரர்களை அழிக்கும் ஆற்றலையும் வலியுறுத்துகிறார். வெளிவேல், வெளி என்பது ஆகாயம் அல்லது ஞானத்தை குறிக்கும். வேல் ஞானத்தை பிரகாசப்படுத்தி அக இருளை நீக்கி ஒளியை கொடுக்கும் என்பதை இது உணர்த்துகிறது. அருள்வேல், வேல் முருகனின் திருவருளை பொழியும் கருவி. அது பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கும் என்பதை இது குறிக்கிறது. விளைவேல், வினை தீர்க்கும் வேலே. வேல் நல்வினைகளை, புண்ணியங்களை விளைவிக்கும் சக்தியுடையது என்றும் தீவினைகளை, பாவங்களை அறவே நீக்கும் என்றும் கூறுகிறார். இது வேலின் ஆக்கப்பூர்வமான மற்றும் அழிக்கும் சக்தியை காட்டுகிறது. நிலைபேறு உறும் வேலே. வேல் நிலையான தன்மை உடையது, காலத்திற்கும் அழியாதது. இது அழிவில்லாத ஞான நிலையை குறிக்கிறது. மிகு ஞான வேலே, விளங்கு வேலே. மிகு ஞான வேல் என்பது வேலின் ஞான வடிவத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது. அது அளவற்ற ஞானத்தை கொடுக்க வல்லது. விளங்கு வேலே என்பது வேலின் பிரகாசமான ஒளியையும் எங்கும் வியாபித்துள்ள தன்மையையும் குறிக்கிறது. மொத்தத்தில் இப்பாடல் முருகப்பெருமானின் வேலை வெறும் போர் ஆயுதமாக பார்க்காமல் அது ஞானம், அருள், அழிவு, ஆக்கம், நிலைத்தன்மை ஆகிய பல்வேறு தெய்வீக சக்திகளின் வெளிப்பாடாக போற்றுகிறது. இது பக்தர்களுக்கு வேலின் மீதான பக்தியையும் அதன் மகத்துவத்தையும் உணர்த்தும் ஒரு பாடலாகும்.